அசிடிட்டிக்காக நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிற மாத்திரையில புற்றுநோயை உருவாக்கும் அபாயம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையர் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அசிலோக், ரான்டெக், ஜைன்டெக் போன்ற பெயர்களில் இந்த ரானிடிடைன் மருந்து விற்பனையாகி வருது. நெஞ்சு எரிச்சல், செரிமானம் ஆகாமல் இருக்கிறது, வயிற்றுல ஆசிட் சுரக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு பொதுவாக மருத்துவர்கள் கொடுக்கிற மாத்திரைகளில் இதுவும் ஒன்று. இதில் தான் NDMA, அதாவது நைட்ரோசோ டைமெத்தில் அமைன் என்ற புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய கலவை இருக்க வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கப்பட்டிருக்கு. ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா எழுதியிருக்க கடிதம் எல்லா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ரானிடிடைன் மருந்தை தயாரிக்கும் மருந்து நிறுவனங்கள் தங்களோட தயாரிப்புகளில் NDMA கலவையின் அளவை கவனிக்கணும்னு அதனை முறையா பரிசோதிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அரசு நியமித்த நிபுணர் குழுவின் அறிக்கையை தொடர்ந்து நடந்த ட்ரக்ஸ் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு DTAB கூட்டத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் ஜூலை 24 அன்னைக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. ரானிடிடைன் மருந்தின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை பல வருடங்களாகவே கவனத்தில் இருக்கு. இது குறித்து ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க.